ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் செஸ்ட் அட்கொண்டு போனேன். இந்த வாட்டி பிளட்ஸ் அழுத்து போனேன். 5 நிமிஷம் மேட்ச்சு ஒருத்தன் கூட போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவனை சத்தியமாக மறக்க மாட்டேன். செக்மேட் அடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வெளியே போகிறான் பயந்தாங்குழி நாய் நம்பர் 1 ஃப்ரெண்ட். ரிசைன் பண்ணிட்டு போகிறான் கூட பரவாயில்ல, செக்மேட் அடிக்க போகிறேன் கரெக்டாக அப்போ போகிறான் வெளியே. எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செக்மேட் அடிக்க ஒரே மூவ் தான் இருக்குது. அவள் ட்ரை பண்ணுறதுக்குள்ளே அவன் வெளியே போயிட்டான், நான் ஜெயிச்சிட்டேன். இந்த மாதிரி பண்ணுறவங்க எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வெறும் பேத்துறானுங்க, லூசு பசங்க. எனக்கெலாம் வெறியாகுது இப்படி பண்ணுறதுனால. ரொம்ப காண்டேத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் பார்த்தா நம்ம சும்மாவே விடக்கூடாது. இப்போ செக்மேட் லாஸ்ட் மூவ் மட்டும் பாருங்கள். இந்த நான் கடைசியாக இங்கே என்னோடய ருக்கையும் ராணியும் வச்சு செக்மேட் அடிக்க போகிறேன். ருக் சைடு மூவ் பண்ணால் செக்மேட்டு. அந்த நாய் பயந்துக்கிட்டு வெளியே ஓட்டான். இவன் கண்டாலே எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் இப்போ ஜாலியாக இருந்தேன். இந்த நாயை நான் கலாய்க்கானா எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அசிங்கம். இந்த நாயை கலாய்ச்சி பேசுகிறான்னா எனக்கு ரொம்ப அசிங்கம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சோல்ஜர் மொத்தத்தையும் முடிச்சுட்டு எனக்கு ஒரு ராணி எடுத்துக்கிட்டேன். அவனும் ஒரு ராணி எடுக்க போனான். அப்போ அவன் ராணியை வெட்டுறதுக்குள்ளே அவன் சோல்ஜரை வெட்டிட்டான். ராஜாவுக்கு ஒரு செக்கை வச்சேன்னா அவன் ஆயிட்டான். ராணி எடுக்கணும், நான் சோல்ஜரை வெட்டிட்டேன். என்ன ஃபாலோ பண்ணுறதோ நான் ராணி எடுத்துட்டேன். அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் மூஞ்சி மாறுது, மூஞ்சி ரியாக்ஷன். நான் அப்புறம் அவன் சோல்ஜர் எடுக்கிறதுக்கு என்னோடய இன்னொரு ராணி எடுத்து போனான்றேன். ஏன்னா ஒரு சோல்ஜர் நம்மளுக்கு சேஃப் இல்லை. அந்த சோல்ஜர் எடுக்கலாம். நான் எனக்கு ஒரு ராணியே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 ராணி எடுத்தேன், ஒரு ராணியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். அதான் ஒரு ரூக்கையும் ஒரு ராணியை வச்சு ஆட்டை காட்டிகிட்டு இருந்தேன். இந்த லாஸ்ட் மூவ் மட்டும் பாருங்களேன். செக்மேட் அடிக்க போகிற நேரத்தில் என்ன பண்ணான்ட்டு வெளியே போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அபேண்டன் பண்ணிட்டு எனக்கு மனசே கேட்கல தெரியுமா. இந்த மாதிரி ஆளும் கண்டாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, வெறுப்பாக இருக்குது. எனக்குன்னு தான் எங்கேருந்து வராங்கன்னு